Hello everyone, welcome back to our channel Mummy's Cook. இன்னைக்கு super tasty and yummy-ஆன mushroom tikka masala எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல மஷ்ரூமை மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு curd, turmeric powder, coriander powder, cumin powder, basil flour, கஸ்தூரி மேத்தி, salt, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் அதுக்கப்புறம் கேப்சிகமையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் எல்லா மசாலாவையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி வச்சு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ லைட்டாக ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச மசாலாவோடு சேர்த்து நம்ம மஷ்ரூமை கொஞ்ச நேரம் லைக் 5 to 6 மினிட்ஸ் ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுத்தால் போதும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதை எடுத்து இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 1/2 கப் டொமேட்டோ பியூரி அதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட், கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு எல்லா மசாலாவும் குக் ஆகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். ஒன்ஸ் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய மஷ்ரூம் கேப்சிகம் மசாலாவை இது கூட ஆட் பண்ணி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூமில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் தண்ணி ஆட் பண்ணும்போது 3/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும் இல்லைன்னா. ஸோ நம்ம 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ தண்ணியும் சால்ட்டு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கீ ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. See you in the next interesting video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மம்மிஸ் குக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல்.